அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கிறீங்கப்பா. அதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க போகும்போது வரும்போதும் எங்க கூடயே இருந்து எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. காலவேளையிலே ஜெபிச்சு வெளியில புறப்பட்டாங்கப்பா. கர்த்தர் தான்ப்பா பாதுகாத்தீங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் தான்ப்பா பாதுகாத்தீங்க. நைட் நேரத்தில் பலவீனத்தோடு எந்த வியாதினாலே கஷ்டப்படுறாங்களோ அந்த எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்தில் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. ஆரோக்கியம் தாங்கப்பா. தீர்காயுசு தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு சோர்ந்து போய் இதயத்திலே மனபாரம், கவலை, வேதனை, துக்கம், நிந்தை, அவமானம், கஷ்டத்தின் மத்தியில் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி வருத்தத்தை நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பீங்களாப்பா. உம்முடைய பாதப்படியில் வருகிறோம்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிக்கணும். நிறைய குடும்பத்திலே தேவைகள் உண்டு. கடன் பிரச்சனை இருக்கு. மாசம் மாசம் டியூ போயிட்டு இருக்குப்பா. இஎம்ஐ போயிட்டு இருக்கு. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த மாசத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா. காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா. பிள்ளைகளுக்கு நிறைய வாங்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல வீட்டு வாடகை, கடை வாடகை இன்னும் யாரெல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்களோ தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, ஜெபிக்க, தேவனை தேட, நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தாங்க. இணைந்துகிற குடும்பங்களை கர்த்தர் சந்திங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கற்பத்தினிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரலோகத்தில் தேவன் மனமிறங்கி குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கற்பத்தினை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.